மெடிக்கல் இஷ்யூ ஹெல்த்தில் யாருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் போக சொல்றேன். So welcome back GFam. How are you all and assalamu alaikum and good morning. So and வணக்கம் வந்தனே நமஸ்தே நமஸ்காரம். So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூரா பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா சவுதி அரேபியா வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. as a இந்தியனா நம்மளோட லைஃப் ஸ்டைல்லாம் இங்க எப்படி போயிட்டு இருக்குன்றத நான் என்னோட ரூபத்துல காட்டிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் டே GFam. ஏன் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பயர் ஆன ஒரு லைசன்ஸை மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த லைசன்ஸ்க்காக அல் சுலைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிராவல் பண்ணி ஆகணும். விச் மீன்ஸ் இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது வருதுங்க. ஸோ உடனடியாக நம்ம அதை வந்து கிளம்பி ஆகணும். அப்பாயின்மெண்ட் டைம் வந்து 11 மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. நான் வந்து ஒரு 10:40க்குலாம் அங்கே போய் ரீச் ஆயிடுவேன்னு நம்ம கூகுள் மாமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. நம்ம சேனலுக்கு என்ன யாரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்டுக்கோங்க. தூங்கி எந்திரிச்சிட்டு குடுகுடுன்னு அப்படியே ஓடிட்டு இருக்கோம். மெடிக்கல் போட்டாச்சு, ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எந்த ஒரு மெசேஜுமே எனக்கு இன்னும் வரவே இல்லை, என்னோட ஃபோனில் காட்டவும் இல்லை. பட் ஆன்லைனில் டைரெக்டாக ஏறி இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். 2 வருஷத்துக்கு நான் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் ஒரு 80 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். 80 ரியால் வந்து நம்ம ஒரு காசுக்கு 2 வருஷத்துக்கு லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போடணும். ஸோ முதலாளிலாம் போடலை, நானே என்னோட காசில் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறேன். நான் 5 வருஷத்துக்கு போடணும்னு தான் பார்த்தேன். பட் சம்பாரிச்ச காசு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முதலாளிக்கு ரெண்ட் கொடுக்கறது, வீட்டுக்கு அனுப்புறது போக அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பாடு காசு மட்டும் தான் வச்சிருக்கேன். ஸோ சாப்பாடு காசு அது மட்டும் தான் வச்சிருக்கேன். ஸோ நான் 5 வருஷத்துக்கு போடணும்னா 200 ரியால் ஆகும். ஸோ அந்த 200 ரியால் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு சாப்பாடுக்கு அடிவாகும். இப்போதைக்கு நம்ம ஒரு 2 இயர்ஸ்க்கு அடிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ வாங்க சுலையை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி பப்பரப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்கோம். குடுகுன்னு ஓடுவோம், அப்பாயின்மெண்ட்டை காட்டுவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதை பார்த்துக்கலாம். அங்கே போனோன்னே என்னென்ன கேட்க போகிறாங்க தெரியல. ஆன்லைனில் இன்னும் நான் பணம் கட்டாமல் தான் போயிட்டு இருக்கேன். அதுக்கும் என்ன சிஸ்டம்னு தெரியல. டேரெக்டாக ஒரு சில பேர் சொல்கிறாங்க உள்ளே போய் கட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க. டேரெக்டாக ஒரு சில பேர் இல்லை நம்ம கட்டிட்டு தான் போகணுங்கிறாங்க. டேரெக்டாக போவோம், பணம் கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து ரிட்டன் அப்படியே அண்ணனுக்கு ஃபோன் அடிப்போம், பணத்தை ஆன்லைனில் கட்டி விடுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போவோம் மறுபடியும். வாங்க ஜிதான் போகலாம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூல் கிட்டே வந்துட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு சம்பவம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கேயே பார்க்கிங் 7 கிடச்சிச்சு. கொஞ்சம் கிட்ட போய் போட்டுக்கலாமேன்ட்டு வந்தேன், கிடைக்கல. அங்கேருந்து இப்போ 2 கிலோமீட்டர் தள்ளி யூட்டன் மட்டுமே அடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ யூட்டன் அடிச்சு முடிச்சிட்டேன். நேராக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூல் இங்கே எனக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே லெஃப்ட்டில் இருக்குது. அப்படியே இப்போ நம்ம ஆப்போசிட் சைடில் அப்படியே நம்ம பார்க்கிங்கை போட்டு ரோடை கிராஸ் பண்ணி அந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட போகிறோம். ஸோ வாங்க முதல்ல என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படின்றது தெரில. மணி 11 ஆக போகுது. நம்ம அப்பாயின்மெண்ட் டைமுமே அதுதான். இதுக்கப்புறம் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றது தெரில. ஓல்டு லைசன்ஸ் டு நியூ லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லை ரினியூவல் பண்ணணுமா? நான் வந்து ரினியூவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டேன். ஆனால் நிறைய பேர் ஓல்டு டு நியூக்கு தான் ப்ரோ பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன கதைன்றதும் எனக்கும் ஒன்றும் சரியாக தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் நான் பாட்டுக்கே இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ நான் நிற்கிற ஏரியா, அதாவது இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அல் சுலைன்னு சொல்லுவாங்க. சுலை AS அப்புறம் ஸ்பேஸ் சுலை அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ ஜெய்ஃபேமே சம்பவங்கள் மேலே சம்பவம் நடந்துருச்சுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ரினியூவல் லைசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டேன். அவங்க நினச்சிருந்தா மாற்றி கொடுத்துருக்கலாம். போ மறுபடியும் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வா, ரீப்ளேஸ் லைசன்ஸ். ஏன்னா நீ வந்து வேறு வீட்டில் இருக்கும்போது உன்னோட லைசன்ஸ் இருந்தது, அதை இப்போ நீ புது வீட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற. ஸோ நீ அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆஃப் மை லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அந்த இதில் செலக்ட் பண்ணி நீ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 மாதம் கழிச்சு 1 மாதம் கழிச்சிங்க அப்பாயின்மெண்ட் கிடச்சதுங்க. கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்க. உள்ளெல்லாம் காலியாக தான் இருக்குது. பட் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருந்தால் மட்டும் தான் ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளை வெளியே தள்ளிட்டாங்க ஜிஃபேமே. ஸோ இப்போ உடனடியாக அப்பாயின்மெண்ட்டு கிடைக்காது, வேறு வாய்ப்பு இல்லை. இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே அப்பாயின்மெண்ட்டு கேட்போமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். கேட்டுப்பாரு, ஆஃபீஸில் கேட்டுப்பாரு அப்படின்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். வாங்க உள்ளே போய். வந்ததுக்கு இதையாவது நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு செஞ்சு தருவாங்க. ஆக்சுவலாக அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபிலாஃபில் சாண்ட்விச் வந்து இப்போ நம்மளுக்கு எல்லாத்தையும் உள்ளே போட்டு மூடி கொடுப்பாங்க. அது அப்படியே அழகாக வாங்கிட்டு போகணும். சவி சதி சவி சுவிச்சாத சவி சுவிச்சாத அது ஐவா வைஸ் ஓகே ஜி. இப்போ வாங்க இப்போ வாங்கிட்டு போவோம். போய் வண்டியில் உட்காந்து சாப்பிட்டு கிளம்பலாம். வாங்க கிளம்புவோம். இதுக்கு மேலே வர வழி இல்லை. அப்பாயின்மெண்ட்டும் ஆஃபீஸில் கேட்டுட்டேன், கிடைக்க மாட்டுது. இப்போலாம் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஒரு சாண்ட்விச்சும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கின்சா கோலா, அதுக்குன்னு கோலானா அங்கே போயிடாதீங்க. இது மேட் இன் சவுதி, இட்ஸ் நாட் அ மேட் இன் துருக்கி. ஓகேவா? ஸோ டிரைவிங் ஸ்கூல்கிட்ட இது டிரைவிங் ஸ்கூலு, அப்படியே ஆப்போசிட்டில் ஃபுல்லாக ஆஃபீஸாக தான் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்தால் நம்மளோட ஒர்க் முடிச்சிக்கலாம். ஆனால் என்ன, இந்த பாகிஸ்தான்காரங்க பங்களாதேஷ்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பைசாவை நம்மள்ட்ட வந்து நிறைய ஆட்டையை போட்டுருவாங்க. அதெல்லாம் பார்த்து உஷாராக இருங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிளாக நீங்களே போய் மெடிக்கல் போடுங்க. ஆன்லைனில் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரீயாக தான் அப்ஷரில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அந்த அப்பாயின்மெண்ட்டை ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து
பணத்தை கட்டிட்டு வந்துட்டே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரும் தேர்ட் பார்ட்டிகிட்ட போக தேவையில்ல, ரொம்ப காசு கொள்ளை அடிச்சிருவாங்க. வச்சு போகலாம் வாங்க. JNT எக்ஸ்பிரஸ் இங்கே பேக்கில் தெரியுற இந்த ஒரு பெரிய பில்டிங்குங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வண்டி அட்டாச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வாங்கிட்டு வந்ததை சாப்பிடுவோங்க. செம பசி, காலை டிஃபன் இல்லைங்க. பாருங்களேன் அதோட ஷேப்பை எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க. குபுசை பாதியாக வெட்டி அதுக்குள்ளே அப்படியே ஸ்டஃபிங்ஸ் அள்ளி திணிச்சு 4 ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டுட்டு கூடுன்னு உள்ளே போயிட்டு வண்டி அட்டாச் பண்ணுற வேலையை பார்ப்போம். பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல. லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கலாம், என்னடா இவன் ஒரு வேலையில் உருப்பட உட்கார மாட்டான், ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிப்ஸ்லேருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கூட இன்னும் கொடுக்காம இருக்காங்க. இது ஃபுல்லாமே அதுதாங்க, ஃபுல்லாமே கொரியராகவே இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு இதாக இருக்குது உங்களுக்கு. வாங்க வண்டி இங்கேருந்து இப்போ வளைச்சி இந்த பக்கம் கேட் இருக்குன்னாங்க, போர்டு போட்டிருக்கு. ஆனால் கேட் எங்கப்பா இருக்கு? சரி ட்ரை பண்ணுவோம். அந்தாண்டு எது இருக்கான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ஆனால் நான் கேட்டேன், நம்ம விசாக்கெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு. பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமா. இங்கேருந்து எந்த பக்கம்னு தெரியலையே. உள்ள ஐயா எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க. லெட்ஸ் see கிட்ட போய் பார்ப்போம். மறுபடியும் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க, நானும் உள்ளே போயிட்டு வரேன். உள்ளே போயிட்டு செக் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இங்கேயும் இல்லையாங்க, டோட்டலாகவே இந்த இடமே கிடையாதான். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வச்சு தள்ளுறதுக்காக இந்த கொரியர், இந்த JNT எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது. நம்மளுக்கு வந்து JNT மிடல் 2 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க, உங்களுக்கு வரும். அங்கே போங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அது வந்து இன்னும் நமக்கு ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. ஸோ விச் மீன்ஸ் நம்ம தெரியாமல் இங்கே வந்துட்டோம். சர்ச் பண்ணிட்டு வாங்கோ. இப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம போகலாம். 4 கிலோமீட்டர் அப்படியே உள்ளுக்குள்ளேயே பூந்து போயிடலாம் தான் நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 கிலோமீட்டர் மினிமம் வரும். ஏன்னா எல்லாமே இது ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிறதால கொஞ்சம் நம்ம தான் பார்த்து உஷாராக இருக்கணும். எதுக்கடா ஒரு கம்பெனியாக மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட் வருங்க. ஒவ்வொரு நல்ல கம்பெனியை தேடி ஒரு நல்ல வருமானத்தை தேடி எல்லாரும் போகிறது இல்லையா, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு டைமும் நம்மளும் அடுத்தடுத்து தேடிக்கிட்டே இருக்கோம். வாங்க போகலாம். எல்லாமே வேலையை தேடி இப்படி புறம்போக்கா அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு. அங்கே போய் கேட்டேன். அங்கே போய் கேட்டதுக்கு அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே போடா ஐயோக்கே ராஸ்கல் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டான். என்னப்பா அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்ககிட்ட கஃபாலா மாறிடு. விச் மீன்ஸ் நீ ஒன்ட்ட இருக்கிறதால நீ ஓனாலாம் செய்ய முடியாது, பர்சனலாக எங்ககிட்டே நீ டிரைவரா மாறிடு. நாங்கள் கொடுக்குற விசாக்கு அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டா உனக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டோம். அதெல்லாம் செட் ஆகாதுப்பா, உங்ககிட்ட மாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் பெரிய தலைவலி. ஒவ்வொரு நாள் ஊருக்கு போகணுன்னா கூட உன்ட்ட நான் கெஞ்சணும், ஒரு நாள் லீவு ஒரு நாள் மட்டும் நான் கெஞ்சணும், ஒரு உடம்பு செல்லடான்னு சொன்னா கூட உனக்கு டெலிவரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குற சம்பளத்துக்கு நல்லா புரிஞ்சு வேலை வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. அதனால வேண்டாம், அது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, டைரக்டா நம்ம வந்து போறோம் எங்க அப்படின்னா, இதுக்கு என்ன சொல்றது, இன்னொன்னு iMail அப்படின்னு சொல்லிட்டு. அடா பாவி, ரோட்டை இப்படி வச்சிருந்தா எப்படா வண்டியெல்லாம் கிராஸ் பண்ணி போவோம்? இலே என்னது, என்ன அவ்வளோ பெரிய வண்டி நினைச்சிட்டிங்களா தாராளமாக வெளியே போகிறதுக்கு? ஆஹா, வச்சு சம்பவம் பண்ணுறீங்களே ஜிஃபாமே. இதிலெல்லாம் நம்ம வண்டி போகாது, பெரிய பெரிய பள்ளம் இருக்கு. ஐயோ ஆமாம்மா, நம்ம வண்டிலாம் இதில் போகாது. இப்போ நான் எப்படி டெக்னிக்காக வெளியே ஏறுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வா 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 இந்த பக்கமாக இப்படி சுற்றி போவோம். சூப்பர். அப்போ இப்படி போனால் தான் வேலைக்கு ஆகும். ஏன்னா இது ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கிறதால பெரிய பெரிய வண்டியாக போய் ரோடே காலியாகி போய் உட்காந்துருக்குதுங்க. லெட்ஸ் see இந்த பங்கு வழியாக பூந்து அந்த பக்கத்துலேருந்து அப்படியே இந்த ரோட்டை பிடிச்சி இப்படி ஓடுவோம். இது ஆக்சுவலாக இன்னொரு கம்பெனி, ஆனால் இங்கே ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே வந்து பர்சனல் வண்டியில் தான் வந்து டெலிவரி பண்ணார். ஸோ ஐ திங்க் நமக்கும் ஆயிடணும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில் இப்போ நான் போயிட்டுருக்கேன். பட் இது வந்து என் பழைய கேம்ப் கிட்ட இருக்குது. எவ்வளோ தூரம் இருக்குன்றது முக்கியம் இல்லை, நமக்கு வந்து ஒர்க்கு முடியுதான்றது தான் முக்கியம். ஸோ லெட்ஸ் see. ஐயோ ரோடாடா இது, ரோடு வண்டி கலகலத்து போயிடும் போல இருக்கே, இந்த ஆடுது. சரி வாங்க அந்த ஆஃபீஸ் கிட்ட போவோம். வேலை தேடுதல் நடக்குது வாங்க. இண்டஸ்ட்ரியல் சிட்டிக்கு வந்துட்டாங்க. எப்படி அவுட்ரா வேலை தேடி எப்படி அலையிறோம் பார்த்தீங்களா? தட் இஸ் அவர் லைஃப். இந்த மாதிரி பார்சல் தான் நமக்கும் கிடைச்சா போயிட்டு பண்ணணும். சரி வாங்க எப்படின்னு போய் பார்ப்போம். உள்ளே போயிட்டு என்னது ஆத்திஃப்னு சொல்லிட்டு ஒரு நண்பரை போய் பார்க்க சொன்னார். பார்ப்போம் அட்டாச் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. லெட்ஸ் see எப்படி தான் நம்ம போட போகுதுன்னு தெரில. அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓட்டி பார்க்கலாம் வண்டியை. வாங்க பார்க்கலாம். வேலையை விட்றாங்க. இந்த இது இல்லையா, இதே இதோட இன்னொரு பிரான்ச்சு இந்த அந்தாண்டை இருக்குதான். ஸோ அங்கே போப்பா அப்படின்றாங்க. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே இருக்கான். வாங்க இப்போ அங்கே ஓடுவோம். கொடுன்னு
ஐயோ செம்மாளிச்சலாக இருக்குதே. நான் என்ன பண்ணுவேன், வாங்க ஜிஃபேன் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை கொஞ்சம் ஓகே பண்ணிட்டோம்னா ரெகுலராக ஃபுட் ஆர்டருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணுறதை விட இது ரெகுலராக நமக்கு இது ஒரு வேலைப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ நம்ம வந்துட்டு கொரியரில் நம்ம வண்டியை வெறும் அட்டாச் பண்ணிக்கலாமா அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவோட சுற்றிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் see என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஒரு கொரியர் பாய் சொன்னதால தான் நம்மளும் இங்கே வந்தோம். ஆள் உள்ளே தான் இருக்கிறாங்க, ஆனால் வெளியவே வரமாட்டார் தலைவர். ஒரு வேலை அப்படியே பிஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு போயிட்டே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர மாட்டேங்கிறாரு. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பணும். முடியலைங்க, ஒரு மாதிரியாக மயக்கமாக வருது. வெயில் ஹீட்டு, உடம்பு ஹீட்டு ரொம்ப அநியாயத்துக்கு போட்டு குடைச்சல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ 3 மணிக்கு நம்ம டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்டேஜ்னு ஒரு கொரியருக்கு இது பண்ணியிருந்தோம்ல. ஸோ அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டேரெக்டாகவே வந்து போய் பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ அங்கேயே போய் டெலிவரி பண்ணலாம். இங்கே 6.5 ரியால் கொடுக்குறாங்க, அங்கே 6 ரியால் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை. லெட்ஸ் see அங்கே போவோம், போயிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு வருவோம். அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றது என்னன்னு சொல்லி ஒரு ஐடியா தெரியல. முதல்ல இப்போ இங்கேருந்து முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். மணி 1 மணியா 4 மணிக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஒரு 3:30 மணிக்கெலாம் கிளம்பி அந்த ஆஃபீஸ்க்கு போயிடுவோம். அங்கேருந்து பொருளை பிக்கப் பண்ணுறதுக்கு பார்ப்போம். வாங்க ஜிஃபேமே போகலாம். ஜிஃபேம் பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரல, வெளியே வெயிட் பண்ணிட்டு அலாத்தாவா 3 மணிக்கு ஆகுமா, மணி 2:30 தாங்க ஆகுது. அப்படியே ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு நியூஸ் பார்த்துக்கிட்டு யார் அடுத்த பிஎம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் ஜிஃபேமே. 3 மணி வரைக்கும் இப்போ வண்டியிலே தான் உட்காந்துருக்கணும். இருக்குது. அப்போ வாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேன். இப்போ இங்கே வீட்டுக்கு போகணும். ஸோ ஒரு ஆல்ரெடி பீஃப் குழம்பு வச்சிருக்கா, பீஃப் சால்லாம் வச்சிருக்கு. குறைஞ்சிட்டே வருதா நியூஸ், பகீர்னு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்டில் வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் படுத்துருக்கணும். கட்டுப்பாகுதுங்க, அப்படியே பொழுப்பு நம்மளது ஒரு மாதிரியாக அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு இது அமைய மாட்டேதுங்க. ரெகுலராக நம்ம எந்திரிச்சு வியாபாரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஃபுட்டு டெலிவரி நல்லா தான் இருக்குது, பட் மொத்த ரியாத்தே நம்மளை சுத்த வைக்கிறாங்க. ஒரு கொரியர் கம்பெனியில் அட்டாச் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் கம்பெனி தேடுறன்ற பேர்லேயே கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வண்டிக்கு டெலிவரிக்கு ப்ராப்பராக போகாமல் இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. மாதம் ஆச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதம் அப்படி இப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி காசை கொடுத்துட்டேன். அவங்களுக்கு ரெண்டுக்கு வந்துச்சு ஒரு 2500 ரியால். கமெண்ட்டும் பார்த்தேன், ப்ரோ என்ன ப்ரோ எவ்வளோ இன்கம் எடுத்தீங்க டோட்டலாக, முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு. 2500 இல்லை, ஒரு 3000 ரியால் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சம்பாதிச்சிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரியால் நமக்கு வண்டிக்கே போயிடுச்சுங்க. அப்புறம் இக்காமா, லைசன்ஸ், அதுக்கான மெடிக்கல் டெஸ்ட்டு, சாப்பாடு அப்படின்னு சொல்லி இதுக்கே ஒரு 600லேருந்து 700 இக்காமாக்கே 600 டேரெக்டாகவே போயிடுச்சு. அது வந்து ஒன் டைம் தான், அப்புறம் இயர்லி ஒன்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு போயிடுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி 400 ரியால் எனக்கு செலவாச்சு கணக்கு பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியே போகிற எக்ஸ்பென்ஸு, பெட்ரோல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாகவே போயிடுச்சு. இது வந்து லாபமாக நஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, ஈக்குவலாக போயிடுச்சு. பட் சேவிங்ஸ் ஆகலை, அதுதான் பிரச்சனை. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த டெலிவரியை இன்னும் பண்ணாமல் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஃபுட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்ஷால்லா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் அலைஞ்சு கம்பெனி நல்ல கம்பெனியாக கிடைச்சா ஓகே. அப்படி கிடைக்கல அப்படின்னா ஃபுட்டே இனிமேல் ஜாயஸு அங்கே சொல்லிட்டு ஜாயஸு சிப்ஸ்ன்னு சொல்லி மாற்றி ஓட்டலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு வழியாக என்ன வாங்கிட்டு வந்துருச்சுங்க. இதை வாங்குறதுக்கு தான் இம்மா நேரம் வெயிட் பண்ணிருந்தோம். லெட்ஸ் கோ, இப்போ கிளம்பணும் கைஸ். நம்ம ஒரு வழியாக எடுத்துகிட்டு அப்படியே பாலத்து மேலே ஏறி நம்மளுடைய பாதையை நோக்கி இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சார் நேராக ரூமுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் மறுபடியும் வியாபாரத்துக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டமாக இப்போ பத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எதுக்காகன்னு சொல்லி பார்க்குறீங்களா, சம் மெடிக்கல் இஷ்யூ ஹெல்த்தில் யாருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் போக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வெளியே கிளம்புறோம். ஸோ நம்ம வெளியே போயிட்டு வர வரைக்கும் இவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. தெல்லக்குட்டி போவிலியா இரு அது குட்டி வாங்க செல்லம் வாங்க போ. இந்தாண்ட போ. அவனை பாரு என்ன நசுக்குனாலும் பரவாயில்ல, நான் அப்படிதான் கிடப்பேன். கொழுப்பு அம்புட்டும் பேசி ஓடிட்டு தான் இருக்கு. வா என்ன எடுத்தாச்சா, அவ்வளோதான். சரி ஓகே வாங்க ஜிஃபன். ஸோ ஹாஸ்பிட்டல் கோயிங் டு ஹாஸ்பிட்டல். இது எந்த ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறது?
வாங்க போகலாம். சஃபா ஜெசிரா ஹாஸ்பிட்டல் போகணும். லெட்ஸ் கோ. சில குட்டிங்களா வர வரைக்கும் உள்ளே இருங்க, எந்த சேட்டிங் பண்ணக்கூடாது. இன்னொரு குட்டி எங்கேயோ ஓடிடுச்சிங்க, எங்கே இருக்கான்னு தெரில பயபுள்ள. பார்ப்போம் எங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு செல்லக்குட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் நட அண்ணன் நேற்றுலேருந்து இங்கே தான் இருக்குது. ஏன்னா அவங்க மேரத்த டியூட்டிக்காக இங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் தூக்கி பின்னாடி போடு, தண்ணி பாட்டில் தூக்கி பின்னாடி போடு. போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா ரீச் ஆகிட்டாங்க. ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டே அப்படியே கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி 1/2 hour கழிச்சு நம்ம வந்து பார்த்தா ரீச் ஆகிருக்கோம். ஸோ இப்போ வண்டி இங்கே இந்த மாதிரி இடத்துல பொறுத்த வரைக்கும் வண்டி பார்க்கிங் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் அப்போது இங்கே வண்டி போட்டுக்கலாம். 4 ரியால் தான் பெய்டு பார்க்கிங்கில், பிகாஸ் சேஃப்டியாக இருக்கும் வண்டி. ஸோ வாங்கோ இப்போ நம்ம நேராக போகலாம். வண்டி பார்க்கிங் போட்டுட்டு நல்லா ஹாஸ்பிட்டல் ஒன்று சூஸ் பண்ணணும். ஜெஃபேமே ஆல் இண்டியன்ஸு எல்லாம் சவாரிக்கு இப்படி அப்படின்னு நிற்கிறாங்க ப்ரைவேட்டாக வண்டி வச்சுக்கிட்டு நம்மள மாதிரி. பட் நம்ம இந்த ரிஸ்க்லாம் எடுக்கிறது இல்லைப்பா. போலீஸ்காரன் எப்போ எங்கேருந்து வந்து பிடிப்பாங்கன்னு தெரியாது, பார்த்து உஷாராக தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறது, பார்க்கிங் போட்டாச்சு வண்டியை. இப்போ நம்ம இங்கேருந்து ஷார்ட்கட்டில் அப்படியே மேலே ஏறி ஓடிடலாம். பெய்டு பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரியாலுங்க. நைட் வரைக்கும் நிப்பாட்டிக்கலாம். சம்திங் 12 மணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி தெரியல. ஆனால் பார்க்கிங்லாம் நிறைய இடத்துல காலியாக தான் இருக்குது. நோ பிரச்சனை இல்லை. நான் 10 மாதிரி இடத்துல பார்க்கிங் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படின்னுக்குள்ள 5 ரியால் பார்க்காம நம்ம போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் என்ன சொல்கிறது, வண்டியோட சேஃப்டி முக்கியம். அதனால தான் 10 டேஞ்சரான ஏரியாங்க. ஓகே வாங்க, அப்படியே இது வழியாக படிக்கட்டு வழியாக ஏறி கமர்ஷியல் பில்டிங்கில் போகிறோம். இந்த பார்க்கிங் ஆக்சுவலாக கமர்ஷியல் பில்டிங்கு கீழே தாங்க இருக்குது. அப்படியே வாங்க போகலாம். இறங்கும், நீ பேசக்கூடாது புரியுதா? பேசிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான். ஆக்சுவலாக அண்ணனுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் பீட் டப்பட்டு அப்பப்போ அதிகமாகுது. எனக்குமே இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இருக்குது. திடீர்னு அதுவே அதிகமாகும், ஒரு பதட்டமாகும், ஹார்ட் பீட் அப்படியே ஃபாஸ்ட் ஆகும். சேம் ப்ராப்ளம் தான் அவருக்கும் இருக்குது. ஸோ அவர் செக் பண்ணுறாரா, நம்ம இதான் சாக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ செக் பண்ணி நான் மாத்திரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. என்னவா நம்பர் சொல்லுவாங்களா? வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐ டெஸ்ட் வந்து பண்ணியாச்சு. ஸோ கண்ணுக்கு கண்ணாடிலாம் போடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லையா. ஆக்சுவலாக மாத்திரை ஆயில்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி தான், அதனால் இன்னும் பிரச்சனை இல்லை. ஆயில்மெண்ட்டை போடுங்க சரியாயிடும்னு சொல்லியிருக்கு. பட் 7-8 வருஷமாக இருக்குது அது. கண்ணு பிளுக்குன்னு முழிச்சு பார்க்கணும். இன்னும் நம்ம 10ஆல் தான் இருக்கிறோம். இப்படி இவங்களுக்குலாம் இவ்வளோ அருமையான பார்க்கிங்காக அமைஞ்சிருக்கு பாருங்களேன். ரோட்டோரமாகவே போட்டுக்கிறாங்க. நமக்கு தான் அந்த மாதிரி பார்க்கிங் அமையறதில்லை. இதெல்லாம் அந்த கடைக்காரங்களே வந்து இந்த பார்க்கிங்கை பிடிச்சி வச்சு போட்டுக்குவாங்க. இப்போ நம்ம கிளம்புறோம் வாங்க. நேராக எங்கே அப்படின்னா இன்னொரு அண்ணன் அந்த ஹாஸ்பிட்டலில் அவருக்கு இந்த ஹார்ட் பீட் அதிகமாக அடிக்குதுன்னு சொன்னோம்ல, அந்த ஒரு பிரச்சனையை பார்க்கறதுக்காக இப்போ அங்கே போகிறோம். அவருக்கு என்ன ஆச்சு, இன்னும் ஃபினிஷ் ஆச்சா இல்லைன்னு சொல்லி தெரியல. அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது. வாங்க சர்னு போவோம். இப்போ இவருக்கு வந்து கண்ணு டெஸ்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும் எவ்வளோ ஆச்சு? 58 ரியாலா? அது 58 ரியால். ஸோ அது வந்து உங்கள் கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ஆயிருக்குங்க, கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு டாக்டர் கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும். மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரியால், விச் மீன்ஸ் இது ஒரு 2000 ரூபாய் கிட்ட நெருக்கி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1800 அந்த மாதிரி சம்திங் கிட்ட வந்துருச்சு. சரி வாங்க இப்போ நேராக அண்ணனை கூப்பிட்டுட்டு அப்படி இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்புவோம். ஜிஃபேம் இன்னைக்கு டே நம்மளது இப்படியே போயிட்டு இருக்குங்க. செம்மையாக பண்ணி விட்டுருச்சு கைஸ். அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இவருக்கு வந்து ஹார்ட் பீட் பிரச்சனைக்கு இசிஜி பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இசிஜி பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தாச்சு. பிளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் வர்றதுக்கு 1/2 hour ஆகுமா. ஸோ அதனால் வந்து இங்கே சின்னதாக ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு டீயை வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். வாங்கோ போயிட்டு டீயை வாங்கிட்டு குடிப்போம். லெட்ஸ் கோ. இசிஜிக்கு எவ்வளோ ஆச்சுன்னு? பிளட் டெஸ்ட் இசிஜி 115 ரியால், விச் மீன்ஸ் ஒரு 2500 வந்து பார்த்தீங்கன்னா இசிஜி ப்ளஸ் பிளட் டெஸ்ட்டுக்கு இங்கே காசு கன்வெர்ட் பண்ணும்போது வருது. நம்ம ஊரில் இதுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க டெல்லி தர்பார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம், போகலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையில் என்ன கையில் என்ன வச்சு எடுக்கிறதுனே தெரியல. எவ்வளோ ஆயிடு ஒன்று? இது முட்டை தான் கிட்ட, அது வேணாம். ये कितने का है भाई? ये कितने का है? 1 रियाल का एक है? ये वाला पेपर दो ना, पेपर करूँगा. ओके 2 ले लिया. 2 எடுத்துருக்கேன். கொடுத்தாச்சா? ये दो लिए 1 रियाल. 1 रियाल இது. வா வெளியே போயிருவோம். முதல்ல இங்கே கூட்டத்தை போட்டுக்கிட்டு அப்பா முடியல ஜிஃபேம். இது வந்து ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ் கடை, பங்களாதேஷ் ஸ்நாக்ஸ் கடை. இது செம கூட்டம். வாங்க போகலாம். இங்கே சலூன் கடை, டிக்கெட் போடுறது, கார்கோ போடுறது, பொருள் நம்ம ஊருக்கு அனுப்புறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைங்களாம் நடந்துட்டு இருக்கும். ஓகே ஜி ஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. அண்ணனுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. டெக்ஸிக்கு பாருங்க எந்த வண்டியை போட்டு ஓட்டுறாங்க. ஹுண்டாய் இது ஒரு வண்டி செம்ம பிராண்டாக இருக்கும். பார்க்க ஈவி வண்டி மாதிரி ஒரு இருக்கும், ஆனால் இல்லை
இது வேற என்னங்க, அடியில் வந்தாலே கப்பு நாத்தம் புடுங்குது எவ்வா டேய். ஏதோ செப்டிக் டேங்க் உடஞ்சி ஊத்திருச்சு போல இருக்கு. ஒரு செப்டிக் வண்டி கூட போச்சு நான் பார்த்தேன். எனிவே இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புவோம். அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தைராய்டு மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. இட்ஸ் அ நார்மல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நோ இஷ்யூ. நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி எடுக்கிறோம், வீட்டுக்கு பறக்கிறோம். 2 பேத்துக்குமே மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சாச்சு. இவருக்கு வந்து ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குது, அப்பப்போ அதிகமாகிடுது அப்படின்றதால அந்த இஷ்யூ செக் பண்ண வந்தோம். அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணு சாயந்தரம் டைம் ஆயிடுச்சுன்னா எரிச்சல், வண்டி ஓட்டும்போது அப்புறம் இப்படி உத்து இப்படி கண்ணை கசக்கிட்டு ஓட்டுற மாதிரி ஒரு இது வரும். ஸோ அது வந்து அவருக்கு பார்த்தோம். ஸோ 2 பேருமே நோ இஷ்யூ. சின்ன டேப்லெட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான் பார்க்கணும். ஸோ வாங்க இப்போ கிளம்பலாம் நம்ம. வி ஆர் லிவிங் ஃப்ரம் பத்தா. ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறோம். வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. பத்தாத நல்லா கார் பார்க்கிங் தானே பெரிய பிரச்சனை. இங்கே எங்கே பார்த்தாலும் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோக் வந்திருக்கோம். ஒரு ஒட்டு மாங்காய் வாங்கிட்டு போகலான்னு, மாங்காயா அப்படியே வெட்டி உப்பு போட்டு சாப்பிட்லாம், அதில் நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே அதை ஒன்று வாங்கிட்டு அப்படியே கொடுன்னு ஓடிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்படியே நம்மளுக்கு டே பாருங்க நல்லா அழைச்சிட்டு போகுது. பல்சரு 150 நிற்கிது. பையா தோட அடிச்சா பைக் செல்ல ஜாயகா. தலைவர் நிற்கிறாரு வழி மறைச்சிக்கிட்டு. பல்சர் 150 வந்து போகுது பார்த்தீங்களா. வாங்க போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டே கம்ப்ளீட் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அப்புறம் ஷாப்பிங் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இந்த பக்கம் பையில் பிரெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கியாச்சு. நூறு கொய்யால ஏய் என்ன பண்ற, போ வெளியே கோன்ற. ஆமா நமக்கு ஏதோ டிக்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ இந்த செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயம் விட்டுருச்சு. இதுக்கு நல்லா பையனுக்கு பயம் விட்டுருச்சு. பிளாக்ல வந்துட்ட நீ போ, உன்னை இந்தியாக்காரங்களாம் பார்த்துட்டாங்க. எனிவே ஜி ஃபேம், அடுத்த வீடியோவில் வந்து ரிப்பீட் பண்ணலாம். எனக்கு முதல்ல பாத்ரூம் போகிறது நல்லா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டே மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இப்போதைக்கு நம்மளோட டே வந்து பார்த்திங்கன்னா முடிந்து விட்டது. இன்றைக்கி அலைச்சல் வேலை தேடி இப்படியே போயிடுச்சு. நாளைக்கு நம்ம சாய்ஸ்லேயே தாங்க விட்றோம். இனிமேல் வாங்க பார்த்துக்கலாம். லவ் யூ ஆல், டாடா பை பை. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.